ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆண், பெண் 2 பேத்துக்குமே அவசியம். பட் பெண்களுக்கு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் 100% இல்லை. ஒரு சில இடங்களில் சிட்டிலலாம் வந்து பெண்கள் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்க சொந்தமாக அவங்களோட முடிவுகள் எடுக்கிறாங்க. ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இன்னும் நிறைய ஊர்களில், அதாவது என்னோடய ஊர்லேயும் சரி, என்னோடய சொந்தத்துலேயும் சரி, ஒரு பொண்ணை வந்து இப்போ வந்து படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்ச உடனேவே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஒரு 22, 21 இந்த ஏஜில். ஸோ அந்த பிளான் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட ரீசன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொதுவாகவே வந்து கல்யாணம் உடனே பண்ணி வச்சுக்கணும், அவங்களோட கடமை முடிஞ்சிருது, பயந்துட்டு இருக்க வேண்டாம், என்னென்னமோ நடக்குது. ஸோ அந்த மாதிரி காரணங்கள் சொல்கிறாங்க. இது வந்து பெற்றவங்க பார்வையில் இது வேணால் சரியாக இருக்கலாம். பட் ஆனால் இது அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறாக நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா லைஃப்பில் என்னென்னாலும் நடக்கலாம். ஒரு மேரேஜ் லைஃப் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது அவங்களா சூஸ் பண்ணாலும் சரி, பேரண்ட்ஸ் பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது கொண்டு போகணுங்கிற தெரியாது. ஸோ ஒரு வேலைக்கு போகிறவங்க 4 பேரை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நம்மளால் இந்த தனியாக இருந்து வாழ முடியும். ஒருவேளை குழந்தைங்க இருந்தாலும் அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்கள கொண்டு போக முடியும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நமக்கு ஒரு வேலை கிடைக்குது, அந்த மாதிரி அந்த வேலை இருந்ததுன்னா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வழி வைக்கணும். ஸோ நிறைய இடத்துல வந்து இதை வந்து முட்டுக்கட்டை போட்டு அந்த பெண்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. இப்போ இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போ, கல்யாணத்துக்கு அப்புறம் படி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க யார் வேலை கொடுப்பாங்க? ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயங்க அது. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களோட கடமைகளை முடிக்கிறதுக்காக அந்த பெண்களை வந்து தள்ளி விட்டுறீங்க. பட் அது நல்லதில்லை. அவங்க படித்த படிப்புக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வைக்க, நீங்கள் இங்கே தான் பார்க்கணும். அவங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அவங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் அவங்கள சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகிறது வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்குமே நல்லது தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும், அவங்களோட கெரியருக்கும், அவங்க ஃபேமிலிக்கும். சரிங்களா? எப்போவுமே கொஞ்சம் ப்ராடாக யோசிங்க, ஹாப்பியாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுங்க. பை.